இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சோனி புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருந்தோம் சோனி பிராண்டில். ஆக்சுவலாக வீட்டுக்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எப்படி பிடிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்லாம் எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் மறுபடியும் இப்போ அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். இது பார்க்குறதுக்கு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். ஆனால் இது லஞ்ச் பேக்கில் இதுதான் நாங்கள் புதுசாக வாங்கின கேமரா. இது பார்த்திங்கன்னா சோனி பிராண்டோட தான். இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம். டெலிவரி 2 நாளுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஆனால் இன்னுமே இதை பற்றி எங்களுக்கு முழுசாக தெரியல. அதனால் உள்ளே போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எடுக்கணும், சில ஃபீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு தெரியல. அதை கேட்டு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேமரா வாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமே நாங்கள் யோசிச்சிருந்தோம். சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஆதித்யன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். தோஷி கார்டனில் இருக்குது வடபழனிக்கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண அமக்கலம் இருக்குது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இந்த கேமராவுக்கு தேவையான ஆக்சசரிஸு, கேமரா, அதுக்கப்புறம் மைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஆக்சசரிஸும் இருக்கும். ஒரு யூடியூபுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இங்கே இருக்கும். நம்ம கண்டிப்பாக இங்கே வாங்கி என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேமராவில் ஏகப்பட்ட டவுட் இருந்தது. ஏன்னா முன்ன பின்னே நம்ம கேமரா யூஸ் பண்ணது இல்லையா, ரொம்ப நாளாக மொபைலை வச்சு தான் ஓட்டியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்றதுனால இங்கே கேமரா வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே கேமரா எடுத்துன்னு வந்துட்டேன். இவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஏற்கனவே. டெலிவரி பண்ணிவிட்டு கொஞ்சம் 2-3 ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம இந்த பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அந்த மைக் செட்டப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு செட் பண்ணி காட்டுறதுக்காக நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி என்னென்ன இருக்குது கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு காட்டினார். இந்த டிஜே மைக் பார்த்திங்கன்னா இந்த கேமரா கூட செட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக தெரியவே இல்லை. அதனால் கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால இவங்க பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக எல்லா விஷயமும் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்றுறதுக்கான பொறுமை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு யூசேஜே நம்மளுக்கு தெரியாது. கேமராவை பொறுத்த தெரியும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நான் புதுசுன்றதுனால எல்லாமே அந்த சார் வந்து பொறுமையாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இந்த வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வீட்டிலே சொல்லி கொடுத்துருப்பாரு. டெலிவரி பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. சரி போங்க பிரதர், நாங்கள் கேமரா எடுத்துன்னு டேரெக்டாக கடைக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபியூச்சர்ஸும் நம்மளுக்கு ட்ரிக்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பேசிக் பிகினர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆப்ஷன் சுடாமல் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் இதை அவர்கிட்ட கற்றுக்கினேன். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் என்னத்தை இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வேறு நம்ம பையன் ரொம்ப கம்பல் பண்ணலாம், கண்டிப்பாக வீடியோ வந்து நீங்கள் கேமராவில் தான் எடுக்கணும், ஏன்னா கேமரா எடுத்தால் தான் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா வாங்கி கூட மைக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ மைக்கும் டெஸ்ட் பண்ணோம். மைக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அது மாதிரி குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கேமரா ப்ளஸ் மைக்கு அருமையாக இருக்குது. லென்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ன்றதுனால, லென்ஸ் வேணால் அப்புறம் வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி இது இன்பில்டு லென்ஸே கொடுத்தாரு. ஸோ இன்பில்டு லென்ஸே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனி ECVE10 பேரே வர மாட்டேங்குது வாயில். அந்த மாதிரி எல்லாமே அருமையாக பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டுருக்காங்க. நார்மலாக வந்து ROG 3 மொபைல் எடுத்துகிட்டுருக்கோம். ஸோ அதுவே ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் இந்த குவாலிட்டியை வந்து அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்றதுனால நம்ம கேமராவுக்கு மாறுறதுனால, ஸோ கேமராவில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸும் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் இப்போ பார்த்திங்கன்னா கேமராவில் தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதனால் அவங்க குவாலிட்டியும் வைஸும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ வாய்ஸுன்றதுக்கு வைஸுன்னு வந்துடுச்சு. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண கற்றுக்கணுன்றதுக்காக கடைக்கு இந்த கேமரா எடுத்துன்னு வந்தேன். அருமையாக இருக்குது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு டெஸ்ட்டு பண்ணேன். உங்கள் கையால் கேமராவில் ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துருக்கேன். அதை கடைசியில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம மொபைல் எடுக்கிறதுக்கும் கேமராவில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. மொபைலில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் நல்ல மொபைல் தான். இருந்தாலும் கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கேமரா கம்பேர் பண்ணும்போது மொபைல் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்காது. அப்புறமா டிஜே மைக்கும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் குவாலிட்டி செம்மையாக இருந்தது. செட் பண்ணி காட்டினாங்க. அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணோம் ஒயர்லெஸ் மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோவே கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் மொபைலுக்கும் கேமராவுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், தூங்குற மூஞ்சி எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். என்ன பண்ணுறது, கடைக்கு வந்து இந்த தூக்கம் தூங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அருமையாக தூக்கம் போட்டாங்க 2 பேரும் ஓரளவுக்கு. அதுமாதிரி கேமராவில் எடுத்த வீடியோ குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக. ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி வந்து நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் கிடைக்கும்.
நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிம்பிள் யூஸ் பண்ணாமல் இந்த கேமராவோட குவாலிட்டி நல்லா ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குது. வெற்றிகரமாக கேமரா வாங்கியாச்சு, பேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேண்டியது தான். போகலாம்.